அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகத்திற்கு இன்றைய தினம் வானிலை முன்னறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை மண்டல வானிலை ஆய்வையும் தமிழகத்திற்கு வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக வெப்ப அலைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும், மேலும் தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வெப்ப அலை என்னும் பொழுது அது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை வெப்ப அலை என சொல்லக்கூடிய பதமாக வானிலை ஆய்வு குறிக்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்துடைய இயல்பான அதிகபட்ச வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது வெப்ப அலையாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த நேரங்களில் பகல் நேரத்தில் தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் அதிக வெப்பநிலை இந்த வடகிழக்கு மாவட்டங்கள் இருக்கும் என்று சொல்லும் பொழுது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்கள் என குறிப்பிடும் பொழுதும் வடகிழக்கு மாவட்டங்கள் என குறிப்பிடும் பொழுதும் அது கடலோர மாவட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. இந்த சூழலில் சென்னை உள்ளிட்ட வடகிழக்கு மாவட்டங்களில் இந்த வெப்ப அலை இன்றைய தினம் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இந்த 2 தினங்களிலும் அசௌகரியமான சூழலில் வெப்பத்தினுடைய தாக்கத்தால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் சென்னையுடைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர் வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் வெப்ப அலைக்கான வாய்ப்பும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 தினங்களில் தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.